போட்றா வெடியே அப்படின்னு சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் தளபதி விஜயுடைய கோட் படத்துடைய ட்ரைலரை பத்தி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காருங்க. அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸுங்க. இந்த படத்தை வந்து வெளியிடுறதே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான். அதுக்கு வெங்கட் பிரபு வந்திருக்கும் போது ஒரு பேட்டியாளர் வர பேட்டி எடுத்து சில கேள்விகளை கேட்டாரு. சார், உங்களை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சு உங்களை இந்த கேள்வி நான் கேட்காம விட்டேன் அப்படின்னா என்ன ரசிகர்கள் எல்லாருமே தொலைச்சிருவாங்க சார். கோட்டுடைய அப்டேட்டை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வெங்கட் பிரபு அவர்கள் கோட்டுடைய 3வது சிங்கிள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்க விட்டாரா நம்ம நிருபர். சார், ட்ரைலர் எப்போ ரிலீஸ், எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் யூஸ்வலா படம் ரிலீஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ட்ரைலரை வந்து விடுவாங்க. அப்போதான் அது நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி 10 நாள்ல வந்து ட்ரைலர் வந்து வெளியாகும் அப்படின்ற அப்டேட் கொடுத்தாருங்க. அடுத்து நிருபர், சார் விஜய் சாரை நம்ம வழக்கமான விஜயா பார்க்க போறோமா இல்ல புதுசா ஏதாவது பார்க்க போறோமா அப்படின்னு வந்து கேட்க வெங்கட் பிரபு அவர்கள், நான் புதுசா இதுல ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு நானே சொன்னா நல்லா இருக்காது. அது நீங்க தான் படம் பார்த்துட்டு சொல்லணும். நான் புதுசா பண்ணிருக்கேன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருங்க. பிரபு அவர்கள் கண்டிப்பா தளபதி விஜயை வச்சு பூந்து விளையாடி இருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லைங்க. இதுல ஒண்ணு இல்ல 3 விஜய் வேற நடிக்க போறாங்க. ஒரு விஜய் பாத்தீங்கன்னா யங் லுக்ல ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி வர போறாரு. அப்படி இருக்கும்போது வியக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா படத்துக்குள்ள இருக்கும். தளபதி விஜயுடைய நடிப்பு இதுல சேரும் போது வேற லெவல் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் இதுல இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லைங்க. ரிலீஸ் செப்டம்பர் 5, ரிலீஸ் தேதி நெருங்குது. நீங்க பாக்குறதுக்கு செம்ம கூலா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்ல கூலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆனா நான் பரபரப்பா எல்லா வேலைகளும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பக்கத்துல விஎஃப்எக்ஸ் பணிகள், இன்னொரு பக்கத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்து அதுக்கு தான் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாருங்க. தளபதியுடைய ஃபேன்ஸ் எல்லோருமே ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்றது தான் காத்துட்டு இருக்காங்க. ட்ரைலர் வரும்போது அது கண்டிப்பா செம்ம கொண்டாட்டமா இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மாதிரியான ஸ்வீட்டான அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.